இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கதையா இல்ல ஒரு கவிதையா அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான படம். இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்க்கணும். ஏன்னா இது உங்க ஃபிலிம் ரோல் 5 ஸ்டார் மூவி. இந்த கதை உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணவே பண்ணாது. ஒன்லைன் வந்து ரொம்ப சிம்பிள் தான். வேர்ல்டு வார் 1ல சண்டை போட்ட ஒரு சோல்ஜரு அவர் ஒரு லைட் ஹவுஸ் கீப்பரா தனியா ஒரு தீவுல அவரு மட்டும் வாழ்றாரு. அவரோட லைஃப்ல நடந்த விஷயங்கள் தான் முழு கதையே. நீங்க நம்ப மாட்டீங்க. கிளைமேக்ஸ்லாம் நம்ம மனசு அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பரான படம். அந்த ஃபீல் உங்களுக்கும் அப்படியே வரணும்ன்றதுக்காக நான் உயிரோட்டமா அந்த கதையை சொல்றேன். கதைக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி உங்க ஃபிலிம் ரோல ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. இன்னைக்கு நம்ம தி லைட் பிட்வீன் ஓஷன்ஸ்ன்ற ஒரு வேற லெவல் எமோஷனல் டிராமாவை தான் பார்க்க போறோம். கதை ஆரம்பிக்கிறது வேர்ல்டு வார் 1 முடிஞ்சு சில மாசங்கள் கழிச்சு. ஒருத்தர் ஒரு இன்டர்வியூல இருக்காரு. இவரோட பேரு தான் டாம். இவர் ஒரு சோல்ஜர். வேர்ல்டு வார் 1ல சண்டை போட்டு உயிர் பொழைச்ச ஒரு ஆளு. இப்ப இவரு வேலைக்காக ஒரு இன்டர்வியூல வந்திருக்காரு. இன்டர்வியூ எடுக்கிறவரும் நீங்க வேலைக்கு போக போற இடம் ரொம்பவே ரூல்ஸை ஃபாலோ பண்ற இடம். என்ன நடந்தாலும் நீங்க எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். உங்களை தவிர வேற யாரும் அந்த தீவுல இருக்க மாட்டாங்க. அந்த லைட் ஹவுஸை நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும். அதோட இந்த வேலை வந்து பெர்மனன்ட்லாம் கிடையாது. இப்பொழுதைக்கு டெம்பரவரியா தான் நீங்க அங்க வேலை செய்ய போறீங்க அப்படின்னு நம்ம டாம் கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறவரு சொல்றாரு. டாமும் எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்றாரு. இவர் அந்த வேலையில சேர்றதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும். அது வரைக்கும் அவரு மெயின்லேண்ட்ல தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல டாமும் ஒரு ட்ரெயின் பிடிச்சி மெயின்லேண்டுக்கு போறாரு. ஏன்னா அங்க இருந்து தான் அந்த லைட் ஹவுஸ் இருக்கிற தீவுக்கு கூட்டிட்டு போவாங்க. அந்த மெயின்லேண்டுன்றது ஒரு சின்ன கிராமம் மாதிரியான ரொம்ப அழகான ஒரு இடம். அந்த இடத்த அப்படியே பார்த்துக்கிட்டே அவர் தங்குற இடத்துக்கு போகும் பொழுது அங்க ஒரு பொண்ணு இருக்காங்க. டாமுக்கு என்னன்னு தெரியல. அந்த பொண்ணை பார்த்த உடனேயுமே மனசெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது. ஆனா இருந்தாலும் கண்டுக்காம அவர் அங்க இருந்து போறாரு. அந்த பொண்ணும் நம்ம டாமையும் பாக்குறாங்க. அந்த ஊர்ல தான் அந்த லைட் ஹவுஸோடைய ஓனர்லாம் இருக்காங்க. டாம் அவங்கள மீட் பண்றாரு. அவங்களும் டாம வந்து வேலை கிடைச்சிருச்சு, நல்லா பண்ணுங்க, ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்றாங்க. அப்ப அந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தருடைய பொண்ணான இசபெல் அப்படின்ற ஒரு லேடி வராங்க. இந்த இசபெலை பார்த்த உடனேயுமே நம்ம டாமுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இசபெலும் வந்து என்னோட பேரு இசபெல்னு சொல்லி இன்ட்ரோ ஆக இவரும் அவரோட பேரு டாம்னு சொல்லி இன்ட்ரோ ஆயிக்கிறாரு. அதுக்கு மேல எந்த வார்த்தைகளும் பேசல. அப்புறம் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் டாமுக்கே தெரிய வருது, இதுக்கு முன்னாடி அந்த லைட் ஹவுஸ்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவர் அவருக்கு திடீர்னு இல்யூஷன்லாம் வர ஆரம்பிக்குது, யாரோ இருக்கிற மாதிரிலாம். ஏன்னா அந்த லைட் ஹவுஸ் இருக்கிறது வந்து ஒரு பெரிய தீவுல, அந்த தீவுல லைட் ஹவுஸை பாத்துக்கிறவங்க மட்டும்தான் இருக்கணும், வேற மக்களோ யாரும் வரவே மாட்டாங்க. ரொம்ப தனிமையா இருக்கிறதுனால மென்டலா பாதிக்கப்படுறது ரொம்பவே ஈஸியா நடக்கிற ஒரு விஷயம். அதனால அவர் வேலையை விட்டு போயிட்டாரு. திரும்ப கண்டிப்பா வருவாரு. அவர் வர வரைக்கும் டெம்பரவரியா தான் நம்ம டாம் அங்க வேலையை செய்ய போறாரு. இந்த விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டும் டாமுடைய முகத்துல எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல. அதுக்கப்புறமா ஒரு போட் மூலியமா நம்ம டாம் அவருக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கொண்டு போய் அந்த லைட் ஹவுஸ் இருக்கிற தீவுல விடுறாங்க. அத ஜானிஸ் ராக்னு சொல்லுவாங்க. அடுத்த 6 மாசத்துக்கு டாம் இங்க தான் தனியா இருக்கணும். வெளியே கான்டாக்ட் பண்ணவே கூடாது. ஏதாவது இம்பார்ட்டன்டான விஷயம் இருந்தா மட்டும் கான்டாக்ட் பண்ணலாம். வந்தவங்க டாமை விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. டாம் இந்த பெரிய தீவுல அந்த லைட் ஹவுஸோடவே அவரோட வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றாரு. ஜன்னலையே ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அங்க இருக்கிற பீச் கரையோரங்கள்ல அவரு நடந்து போவாரு. மரத்தெல்லாம் கட் பண்ணி அங்க ஏதாவது ப்ராப்ளம்னா சரி பண்ணுவாரு. இப்படியே 3 மாசங்கள் கடந்து போகுது. திடீர்னு சில ஆட்கள் போட்ல வராங்க. என்ன டாம், உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டோமோ, ஒரு முக்கியமான விஷயம், மெயின்லேண்டுக்கு வா அப்படின்னு சொல்லி டாம கூட்டிட்டு போறாங்க. இவரும் என்னன்னு போய் கேட்கும் போதுதான் ஆல்ரெடி லைட் ஹவுஸ்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பர்சன் இல்யூஷனால பாதிக்கப்பட்டு அவர் திரும்ப வருவாருன்னு இவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த பர்சன் இறந்து போயிட்டாராம். அதனால டெம்பரவரியா இருந்த இந்த வேலை நம்ம டாமுக்கு பெர்மனன்ட் ஆகுது. 3 வருஷத்துக்கான கான்ட்ராக்ட சைன் பண்றாங்க. இன்னும் ஒரு 2 நாள்ல அவரு திரும்பவும் அந்த லைட் ஹவுஸ்க்கு போக போறாரு. ஆனா அப்பதான் நம்ம டாமுக்கு அந்த இசபெல் பொண்ணுடைய ஞாபகம் வருது. அதனால இசபெலுடைய வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாவை பார்த்து இந்த மாதிரி எனக்கு வேலை பெர்மனன்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ல அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. இதை இசபெல் பாக்குறாங்க. இசபெலுக்கு நல்லா தெளிவாவே தெரியுது டாம் நம்மள பார்க்க தான் இங்க வந்திருக்காரு அப்படின்னு. ஆனா வெளியே காட்டிக்கல. இசபெலுடைய அம்மாவும் வாப்பா உள்ள வந்து சாப்பிடு அப்படின்னு உள்ள கூப்பிட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இசபெலுடைய அம்மா, அம்மா நீ திரும்ப லைட் ஹவுஸ்க்கு எப்ப போவ? நாளைக்கு காலையில எல்லாம் போயிடுவோமா? ஓ அப்படியா, அப்ப இன்னைக்கு ஃபுல்லா என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இசபெல் அது வந்து டாம் என்ன பிக்னிக் கூட்டிட்டு போறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, ஓகே ஓகேன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா டாம் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அவர் அந்த மாதிரி சொல்லவே இல்லை. ஆனா இருந்தாலும் அவர் பதில் எதுவும் பேசாம கம்முன்னு இருக்காரு. ஏன்னா அவருக்கும் இசபெல் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு போல. அதே மாதிரி பிக்னிக்னு சொல்லி கடல் ஓரங்கள்ல நம்ம டாமும் இசபெல் மட்டுமே அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஒருத்தர் நல்லா பேசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. எங்க அந்த லைட் ஹவுஸ் இருக்கிற தீவு அவ்வளோ பெருசா இருக்கும்
நீங்க மட்டும் அங்க தனியா எப்படி இருக்கீங்கன்னா வேலை செய்யணும்ல, இல்லங்க உங்களுக்கு ரொம்ப லோன்லியாலாம் இருக்காதா? இருக்கும் தான், அதுக்கு என்ன பண்றது இப்படின்னு இசபெல் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா ஒரே வார்த்தையில ஆளு முடிச்சிடுறாரு. அவ்வளவா இவரு பேச மாட்டாரு. தொணன்னு இசபெல் தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. சோ அப்படியே ஈவினிங் டைம் ஆகுது, சன் செட் ஆக போகுது. அப்ப இசபெல், நீங்க ஒரு சோல்ஜர் தானே? என்னோட பிரதர்ஸ் 2 பேரும் சோல்ஜர்ஸ் தான். ஆனா என்ன, அவங்க அந்த போர்லயே இறந்து போயிட்டாங்க. சரி உங்க அம்மா அப்பாலாம் எங்க இருக்காங்கன்னு சொல்லி இவங்க கேட்க, என் அம்மா இறந்து போயிட்டாங்க, என் அப்பா கூட அவ்வளவா பேச்சுவார்த்தை இல்ல, இப்ப என் லைஃப்ல நான் மட்டும் தான். உடனே இசபெல் வந்து, நீங்க இருக்கிற அந்த தீவுக்கு நானும் வரணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, என்னையும் கூட்டிட்டு போறீங்களா? ஆனா அந்த தீவுக்கு நான் யாரையும் கூட்டிட்டு போக முடியாது அன்லெஸ் அவங்க என்னோட ஒய்ஃபா இருந்தா. அப்படின்னா ஓகே டாம், என்ன மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு இவங்க சொல்ல இவரு சிரிக்கிறாரு. நீ சும்மா தான் கேக்குறேன்னு எனக்கு தெரியும், ஒருவேளை நீ உண்மையா கேட்டா உன்னை விட ஒரு முட்டாள் யாரும் கிடையாது, ஏன்னா என்ன மாதிரி ஒருத்தனை யாரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவா அப்படின்னு அவரு சொல்லி அங்கிருந்து அப்படியே 2 பேரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இசபெல், கண்டிப்பா அங்க உங்களுக்கு ரொம்ப லோன்லியா இருக்கும், அதனால நீங்க எனக்கு லெட்டர் எழுதுங்க, நானும் பதிலுக்கு லெட்டர் எழுதுறேன் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. சோ அடுத்த நாளே டாம் வந்துட்டு அந்த தீவுக்கு போயிடுறாரு. போன உடனேயுமே வேலையா அவரு நம்ம இசபெலுக்கு தான் லெட்டரை எழுதுறாரு. டியர் இசபெல், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நைட்டும் இந்த முடிவே இல்லாத கடலை நான் பார்க்கும் பொழுது நான் உன்னதான் பார்க்க முயற்சிக்கிறேன், தூரத்துல நீ எனக்காக இருப்ப அப்படின்னு. இந்த வேலையில நான் சேர்றதுக்கு முக்கியமான காரணமே மனுஷங்க கிட்ட இருந்து ரொம்ப தூரம் இருக்கணும்ன்றதுக்காக தான். ஏன்னா அந்த போர்ல என்னுடைய நண்பர்கள் எல்லோருமே என் கண்ணு முன்னாடி இறந்து போனாங்க, நான் மட்டும் உயிர் பொழைச்சி வந்தேன். அந்த கில்ட்டே என்ன கொன்னுகிட்டு இருக்கு, அதனால யாருமே இல்லாத ஒரு உலகம் வேணும்னு நினைச்சேன். அதுக்கு ஏத்த மாதிரியே இந்த இடம் எனக்கு அமைஞ்சது. நான் தனிமையா இருந்தேன், ஆனா இப்போ நான் லோன்லியா ஃபீல் பண்ணவே இல்லை. ஏன்னா உன் கூட அந்த கடலோரங்கள்ல நான் நடந்த விஷயம், நம்ம பேசினது, இது எல்லாமே என்னுடைய ஞாபகத்துல கலந்து எப்பவுமே நான் ஒன்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால நான் ஒரு நொடி கூட தனிமையா ஃபீல் பண்ணவே இல்லை. அதுக்கு காரணம் நீ தான், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இசபெல் அப்படின்னு ஒரு லெட்டரா அனுப்புறாரு. இதை இசபெலும் படிக்கிறாங்க, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. பதிலுக்கு இவங்களும் ஒரு லெட்டர் அனுப்புறாங்க இவங்களோட போட்டோவை வச்சு. இவங்க என்ன எழுதிருக்காங்க அப்படின்னா, நீங்க எழுதினது உண்மைதான், உங்களுக்காக இந்த கரையோரங்கள்ல தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன், அதோட நீங்க இல்லாம நான் ரொம்பவே லோன்லியா இருக்கேன், எப்ப நீங்க வருவீங்க, எப்போ உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இவங்க ஒரு லெட்டரை அனுப்புறாங்க. சோ இந்த இடத்துல 2 பேரும் எவ்வளவு ஒரு அழகான விஷயத்த கன்வே பண்றாங்கன்னா, நம்ம டாம் மக்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு லோன்லியான ஐலாண்ட்ல இருக்காரு, ஆனா அவரு அங்க லோன்லினஸ ஃபீல் பண்ணவே கிடையாது, ஏன்னா அவரு இசபெலோட ஞாபகத்துல வாழ்றாரு. ஆனா இங்க இசபெல் வந்து அவங்க இருக்கிற இடத்துல நிறைய மக்கள்லாம் இருக்காங்க, லோன்லினஸ அங்க ஃபீல் பண்ணவே முடியாது. ஆனா டாம் இல்லாததுனால இசபெல் அவ்வளவு மக்கள் இருந்தும் லோன்லினஸ ஃபீல் பண்றாங்க. சோ 2 பேருமே அவங்களுடைய காதலை சொல்லாம சொல்லிக்கிறாங்க. நம்ம டாம் இசபெலோடைய போட்டோவையே பார்த்துக்கிட்டு இன்னும் நிறைய லெட்டர்ஸை எழுதி அவங்களுக்குள்ள அந்த காதல் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி, நம்ம டாமே ஓப்பனா என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு சொல்லி கேட்க அவங்களும் ஓகேன்னு சொல்லி வெட்டிங் வேலைலாம் நடக்க ஆரம்பிக்குது. சோ நம்ம டாமும் வராரு, இசபெலுக்கும் அவருக்கும் மேரேஜ் நடக்குது. வெட்டிங் ட்ரெஸ்ல இசபெல் அவ்வளோ அழகா இருக்காங்க. வாழ்நாள் முழுவதும் ஒருத்தர் இனி பிரிய மாட்டோம் அப்படின்ற ஒரு சத்தியத்தோட அந்த மேரேஜும் நடந்து முடியுது. அந்த கிராம மக்கள் எல்லோருமே சந்தோஷமா இருக்காங்க. நம்ம டாம் இசபெல்லாம் டான்ஸ்லாம் ஆடுறாங்க. மேரேஜ் முடிஞ்சு இசபெல்லை கூட்டிட்டு இவரு அந்த தீவுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. இசபெல் அந்த தீவை பார்த்த உடனேயுமே ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கு. அதாவது டாம் இசபெல் இவங்களுக்குன்னு படைக்கப்பட்ட ஒரு உலகம் மாதிரியே அந்த தீவு இருக்கு. ஏன்னா இங்க இவங்களை தவிர வேற யாரும் இல்ல. சோ ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃபை வாழ்றாங்க. நம்ம டாமுக்கு ஷேவ் பண்ணி விடுறதா இருக்கட்டும், அதோட இவங்க தங்கி இருக்கிற அந்த வீட்டுல வந்து ஒரு பியானோ இருக்கு. இசபெலுக்கு பியானோ வாசிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனா என்ன, அந்த பியானோ வந்து ரிப்பேரா இருக்கு. இங்கே இவங்க கோழியெல்லாம் வளர்க்குறாங்க. அந்த கோழிகளுக்கு தீவனம் போடுறதா இருக்கட்டும், அதுல ஒரு கோழி எஸ்கேப் ஆகி ஓடுது. நம்ம இசபெல் அதை பிடிக்கிறேன்னு வேகமா ஓடுறாங்க. இரவு நேரத்துல வானத்துல தெரிகிற அந்த நட்சத்திரங்களை பார்த்துக்கிட்டு இவங்க 2 பேரும் நைட்டு முழுக்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இப்படியே நாட்கள் போகுது. இசபெலுக்கு வந்துட்டு நிறைய குழந்தைகளை பெத்துக்கணும், இந்த தீவுல ரொம்ப ஹாப்பியா வாழணும்னு ஆசை. அதுக்கு ஏத்த மாதிரியே இசபெல் பிரெக்னன்டாவும் ஆகுறாங்க. ஆனா இந்த விஷயங்களை வந்து அவங்க வெளியே கிராமத்துக்குலாம் எதுவும் சொல்லவே இல்லை. குழந்தை பிறக்கிற டைம்ல இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க விட்டுறாங்க. ஒரு 3-4 மாசம் ஆகுது. அன்னைக்கு நைட்டு ரொம்ப மோசமான ஒரு புயல் வருது. இந்த மாதிரி புயல் டைம்ல வந்துட்டு லைட் ஹவுஸ் ரன்னிங்லயே இருக்கணும், எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது. சோ அதனால நம்ம டாம் வந்து லைட் ஹவுஸ்க்கு போகணும். இசபெல் வந்து லைட் ஹவுஸ்க்கு பக்கத்துல இருக்கிற அவங்களுடைய வீட்லயே இருக்காங்க. டாம் போனதுக்கு அப்புறம் அவங்க வயிறு ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிக்குது. இவங்க ரேடியோ மூலமா டாம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம்னு பார்த்தாலும் சிக்னல் எதுவும் வேலை செய்யல, ஏன்னா புயல்னால. சோ நேரா நம்ம லைட் ஹவுஸ்க்கே போயிட்டு டாமை கூப்பிடலாம் அப்படின்னு அந்த புயல்லையே இவங்க வெளியே போறாங்க. லைட் ஹவுஸ் உடைய வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க. ஆனா இவங்க எவ்வளவு கத்தனாலும் உள்ள டாமுக்கு கேட்க போறது கிடையாது, ஏன்னா புயலுடைய சவுண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு.
அடுத்த நாள் ஆகுது. நம்ம டாம் லைட் ஹவுஸை விட்டு வெளியே வராரு. பார்த்தா வாசல்ல இசபெல் மயங்கி கிடக்குறாங்க. ஒரே ரத்தமா இருக்கு. சோ இசபெல் வயித்துல இருந்த அந்த கரு அழிஞ்சிருச்சு. அத அந்த தீவுலயே ஒரு இடத்துல புதைச்சு வைக்கிறாங்க. சோ மனசளவுல இசபெல் உடைஞ்சு போறாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ஆசையா இருந்தாங்க. இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாங்க. நம்ம டாம் என்ன சொல்றாருன்னா, நம்ம டாக்டரை போய் பார்க்கலாம், நடந்த விஷயத்த ஊர்ல இருக்கிற மக்கள் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்ல, இந்த கதை நடக்கிறது 1918 அந்த மாதிரி. அந்த டைம்லலாம் ஒரு பொண்ணுக்கு கரு கலைஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு மாதிரி பேசுவாங்க. அதோட இசபெலுக்கும் ப்ளீஸ் இதை வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம், டாக்டர்லாம் தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஒரு நாள் டாம் அவங்க இருக்கிற அந்த ஐலாண்டுக்கு சில ஆட்களை கூட்டிட்டு வராரு. இசபெல் புரிஞ்சுக்கிறாங்க அது டாக்டர் தான் அப்படின்னு. உடனே டாம் பிடிச்சு, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், டாக்டர்லாம் தேவையில்லைன்னு தானே சொன்னேன் அப்படின்னு டாம திட்டிட்டு அவங்க அந்த தீவுல இருக்கிற ஒரு மலைக்கு போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் அங்க இருந்து உட்காந்து யோசிச்சுட்டு அந்த டாக்டரை திட்டி அனுப்பலாம் அப்படின்னு வேக வேகமா அவங்க வீட்டுக்கு வரும் பொழுது பார்த்தா அது டாக்டர்லாம் கிடையாது. வீட்டுல ஒரு பியானோ ரிப்பேரா இருந்ததுல அதை சரி பண்ண வந்த ஒரு பர்சன். இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இசபெலுக்கு நம்ம டாம பத்தியே புரிய வருது. தேவையில்லாம நம்ம டாம திட்டோமேன்ட்டு அவங்க டாம் கிட்ட மன்னிப்பும் கேக்குறாங்க. தொடர்ந்து அவங்க லைஃப் போக ஆரம்பிக்குது. நம்ம இசபெல் திரும்பவும் பிரெக்னென்ட் ஆகுறாங்க. ஆனா போன தடவை மாதிரி எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு இந்த தடவை ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க. ஆனா அதே மாதிரியே பெயின் வருது. இசபெல் ரொம்பவே பயந்து போறாங்க. டாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இந்த குழந்தைய நான் இழக்க விரும்பல, ப்ளீஸ் ஏதாவது ஒண்ணு பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்ல, டாமும் இல்ல அப்படிலாம் ஆகாது, நீ தைரியமா இரு, நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு இவரும் சமாதானப்படுத்துறாரு. ஆனா அகைன் திரும்பவும் இந்த இரண்டாவது கருவும் கலைஞ்சி போகுது. நம்ம இசபெலுடைய இதயம் சுக்குநூறா உடைஞ்சு போகுது. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் இசபெல் அவ்வளவா நம்ம டாம் கிட்ட பேசுறதே கிடையாது. டாமும் இசபெல் கொஞ்ச நாள்ல சரியாயிடுவா அப்படின்னு இவரும் தொடர்ந்து வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இசபெலும் அந்த குழந்தைகளை புதைச்சு வச்சிருந்த அந்த இடத்துலயே படுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப சடனா அவங்க காதுக்கு ஒரு குழந்தை அலற மாதிரியான சவுண்ட் கேக்குது. சோ இது நம்மளோட கற்பனை அப்படின்னு இசபெல் கண்டுக்காம விட்டுறாங்க. இங்க லைட் ஹவுஸ்ல இருக்கிற நம்ம டாம் இருக்காருல்ல, அவரு தூரத்துல ஏதோ ஒரு பொருள் வரத்தை பாக்குறாரு. பைனாகுலர் வழியா பார்க்கும்போதுதான் ஒரு போட்டு ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு. உடனே வேகமா ஓடி வராரு. இசபெல் கிட்டையும் தூரத்துல இருந்து இசபெல் இங்க ஒரு போட் வருதுன்னு சொல்ல இசபெலும் வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது அந்த போட்ல உயிருள்ள ஒரு பெண் குழந்தை இருக்கு. அதோட இறந்து போன நிலைமையில ஒரு ஆணோடைய உடம்பும் இருக்கு. ஆனா இசபெல் எதையும் கண்டுக்காம அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு நேரா உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு குழந்தை பிறந்தா தேவையான பொருள் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்கல்ல, அத அந்த குழந்தைக்கு போட்டு பத்திரமா பாத்துக்கிறாங்க. இசபெலை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 2 கரு கழிஞ்சதுக்கு அப்புறம் கடவுளே இந்த குழந்தைய நமக்கு கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த குழந்தைய தன்னுடைய குழந்தையா வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம டாம் சொல்றாரு, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்தா உடனே நான் ரிப்போர்ட் பண்ணணும், அப்படி நான் பண்ணலனா ரூல்ஸுக்கு எதிராக நடக்கிற மாதிரி ஆயிடும். ஆனா இசபெலுக்கு இந்த விஷயம் பிடிக்கவே இல்ல. ப்ளீஸ் எதுவும் பண்ணாதீங்க, இங்க நடந்த விஷயம் யாருக்கும் தெரிய போறது கிடையாது, நம்ம அப்படியே மறைச்சிடலாம். ஆனா இசபெல், இது ஒண்ணும் நம்ம குழந்தை கிடையாது, யார் சொன்னது, இது நம்ம குழந்தை தான், ப்ளீஸ் டாம் புரிஞ்சுக்கோ, என்னால இந்த குழந்தை இல்லாம இருக்க முடியாது. ஆனா இசபெல், அந்த மனுஷனுடைய உடம்பு, இந்த போட்டு, இதெல்லாம் என்ன பண்றது, அந்த உடம்பை எங்கேயே புதைச்சிடலாம் டாம், போட்டையும் எங்கேயாவது போகிற மாதிரி தள்ளி விட்டுறலாம், ப்ளீஸ் இந்த குழந்தை என்னோட குழந்தைன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லலாம் இப்படின்னு இசபெல் கேட்க டாமுக்கு தான் பண்றது தப்புன்னு தோணுது. ஆனா இருந்தாலும் இசபெல் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லவே இல்ல. அந்த இறந்து போனவரை அந்த தீவிலேயே புதைச்சிட்டு அவங்க வந்த அந்த போட் இருக்குல்ல, அதை கடலுக்குள்ள தள்ளி விடலான்னு போகும்பொழுது அந்த போட்ல குழந்தைகளுக்கிட்ட அந்த கிளுகிழுப்பு மாதிரி கொடுப்பாங்கல்ல, அது இருக்கு. அதை இவரு எடுத்து வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா போட்டை தள்ளி விட்டுட்டு இவங்க 2 பேருமே அந்த குழந்தைய பத்திரமா பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. குழந்தை பிறந்த விஷயத்த வெளியே சொல்ல அந்த சந்தோஷமான விஷயத்த கேட்டுட்டு நம்ம இசபெலுடைய அம்மா அப்பாலாம் வராங்க குழந்தைய பாக்குறதுக்காக. பரவாயில்ல இசபெல், நீ ரொம்ப தைரியமான பொண்ணாயிட்டியே, யார் உதவியும் இல்லாம குழந்தைய பெத்தெடுத்திருக்கியே இப்படின்னு இசபெலை பாராட்டுறாங்க. அதோட ஒருத்தர் அந்த குழந்தை கிட்ட அந்த சவுண்ட் கேட்கிற ரேட்டல் இருக்கிறத பாக்குறாரு. இசபெலுக்கு குழந்தை பிறந்ததை நினைச்சு எல்லோருக்குமே அவ்வளவு சந்தோஷம். நம்ம டாமுக்கும் அந்த குழந்தைய ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. அந்த குழந்தையும் இந்த தீவுல அழகா நடக்கவும் பழகுது. நம்ம டாம் குழந்தைக்கு சாப்பாடுலாம் ஊட்டுறாரு, நைட்ல கதையும் சொல்றாரு. இப்படி பத்திரமா அந்த குழந்தைய பாத்துக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு லூசினும் பேர் வைக்கிறாங்க. சரி, நம்ம டாமுக்கு கொஞ்ச நாட்கள் லீவ் வரும். அந்த லீவுக்கு குழந்தைய கூட்டிட்டு அவங்க மெயின்லேண்டுக்கு வராங்க. அங்க நம்ம இசபெலுடைய அம்மா அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு மொத்தமா ஒரு ஃபேமிலி போட்டோவையும் எடுக்கிறாங்க. அவர் இசபெலுடைய அப்பா தம் பேத்திய அப்படியே தூக்கி வச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியா இருக்காரு. அந்த குழந்தைக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்றதுக்காக சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பி போறாங்க. அன்னைக்குன்னு பார்த்து சர்ச்சு திறக்கவே
இல்ல. சோ திறக்கிற வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்ணலாம். அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம டாம் ஒரு விஷயத்தை பாக்குறாரு. சர்ச்சுக்கு பக்கத்திலேயே சமாதிகள்லாம் இருக்கு. அங்க ஒரு லேடி ஒருத்தங்க ஒரு சமாதியை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த லேடி அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம டாம் அந்த சமாதியை போய் பாக்குறாரு. பார்த்தா அந்த லேடியோட பேர் வந்து ஹேனா. அவங்களுடைய ஹஸ்பண்டும் குழந்தையும் கடலுக்கு போனாங்களாம், திரும்ப வரவே இல்லையா. அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்றதுக்கான சமாதி தான் இது. அதுவும் அந்த டேட் எல்லாம் நம்ம டாம் பார்க்கும் பொழுது கன்ஃபார்மே பண்றாரு. இவங்க வளர்க்குற அந்த லூசின்ற குழந்தை வந்து இந்த ஹேனாவோடது தான். ஏன்னா இந்த டேட்டுக்கு அடுத்த நாள் தான் அந்த குழந்தையையும் அந்த போட்டையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இறந்து போய் வந்தாருல ஒருத்தர், அது இந்த ஹேனாவோடைய ஹஸ்பண்டா தான் இருக்கணும். சோ அந்த விஷயம் தெரிஞ்ச உடனேயுமே அவ்வளவுதான் டாம் உடைஞ்சு போறாரு. ஏன்னா இவர் ரொம்பவே நல்ல மனுஷன். சோ ஒரு தாய் கிட்ட இருந்து ஒரு குழந்தைய நம்ம பிரிச்சுட்டோமே அப்படின்னு இவருக்கு ரொம்பவே கில்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா சர்ச் ஓப்பன் ஆகி அந்த குழந்தைக்கு ஞானஸ்தானம்லாம் எடுக்கிறாங்க. ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனால் நம்ம டாம் ஒரு மாதிரி சோகமாக தான் இருக்காரு. காரணம் கில்ட்டு. ஸோ அந்த லேடியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஊருக்காரங்க ஒருத்தர்கிட்ட விசாரிக்கும் பொழுது தான் அந்த பொண்ணோட பேரு ஹேனா. அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப பெரிய பணக்காரங்க. ஆனால் அந்த ஹேனா வந்து ஒரு ஜெர்மன் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ரெண்டு பேருமே சந்தோஷமா இருந்து அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது. ஆனால் இந்த வேர்ல்டு வார் டைம்ல எல்லாருமே ஜெர்மானியர்கள் மேல ரொம்ப கோவத்துல இருந்தாங்க. அதனால ஹேனாவுடைய ஹஸ்பண்ட் மேல வேணும்னே ஒரு பழிய போட்டு ஒரு கலவரமே ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதுல இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக ஹேனாவுடைய ஹஸ்பண்ட் தன் குழந்தைய கூட்டிட்டு ஒரு போட்ல அங்க இருந்து தப்பிச்சு போனாரு. ஆனா போனவங்க ஏதோ ஒரு புயல்ல மாட்டி இறந்து போயிட்டாங்க போல அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம டாமுக்கு மட்டும்தான் உண்மை தெரியும். போட்ல இருந்து வந்தவங்க அந்த பர்சன் மட்டும் இறந்து போயிட்டாரு போல. ஆனா அந்த குழந்தை உயிரோட இருந்திருக்கு. அந்த குழந்தைய தான் இவங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பர்சன் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது நம்ம டாம் உடனே உண்மையை சொல்லணும் தான் வராரு. ஆனா பின்னாடி சர்ச்சோடைய ஜன்னல்ல இருந்து நம்ம இசபெல் சந்தோஷமா நம்ம டாம பாக்குறாங்க. இதை நம்ம சொல்லிட்டா அவ முகத்துல இருக்கிற அந்த சிரிப்பு போயிடுமே அப்படின்னு சொல்லி எதுவும் சொல்லாம மறைச்சிடுறாரு. சோ அதுக்கப்புறமா இவங்க திரும்பவும் அந்த லைட் ஹவுஸ்க்கு போறாங்க. ஸ்டில் அவர் வந்து அந்த கில்ட்ல தான் இருக்காரு. அந்த லைட் ஹவுஸ்க்கு வரதுக்கு முன்னாடி அந்த சமாதி கிட்ட ஒரு லெட்டர் மாதிரி ஒண்ணுத்த போட்டு வந்திருக்காரு. அந்த லெட்டரை ஹேனா பாக்குறாங்க. அதுல என்ன எழுதிருக்குன்னா, உங்க குழந்தை பத்திரமா எங்க கிட்ட தான் இருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி எழுதிருக்கு. இதை எழுதணும்ன்ற அவசியம் கிடையாது. பட் ஆனா அவரோட மன நிம்மதிக்காக அவர் எழுதியிருக்காரு. அட்லீஸ்ட் குழந்தை உயிரோட தான் இருக்குன்ட்டு அந்த அம்மா நிம்மதியா இருக்கணும்னு பண்ணிருக்காரு. ஆனா அந்த ஹேனா என்ன பண்றாங்கன்னா, ஸ்ட்ரைட்டா அந்த லெட்டரை கொண்டு போய் ஊர்ல இருக்கிற ஷெரீஃப் கிட்ட கொடுத்து, என் குழந்தை உயிரோட தான் இருக்கு, யாரோ எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அந்த ஹேனாவோட அப்பா தான் பணக்காரராச்சே, அவர் என்ன சொல்றாருன்னா, குழந்தைய கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு நிறைய பணம் தரும் அப்படின்னு அனௌன்ஸும் பண்றாரு. எங்க ஹேனாவும் எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க குழந்தையே கிடைக்கல. இப்பதான் அவங்களுக்கு ஹேனா அவங்க ஹஸ்பண்ட் கூட இருந்த சந்தோஷமான ஞாபகங்கள், குழந்தை பிறந்து எல்லாரும் ஹாப்பியா இருந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அந்த குழந்தை தான் இப்போ நம்ம இசபெல் கிட்ட ரொம்பவே வளர்ந்துருச்சு. ஜாலியா ஊஞ்சல் விளையாடிக்கிட்டு இருக்காங்க அந்த அம்மா. அப்புறம் லூசி கிட்ட இதுதான் அப்பா, இதுதான் அம்மா, இதுதான் என்னோட குட்டி பாப்பா அப்படின்னு பழைய போட்டோவெல்லாம் காட்டுறாங்க. அதோட நம்ம டாம் இருக்கார்ல, அவரு தான் தன்னுடைய பொண்ணு கூட நல்லா அட்டாச் ஆயிட்டாரு. வேலை முடிச்சுட்டு வந்த உடனேயுமே அவரு பொண்ணு கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. அந்த பொண்ணு லூசிக்கும் இங்க இருக்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்க இருக்கிற கோழிகள் கூடலாம் ஒழுங்கா குண்டுக்குள்ள போங்கன்னு ஜாலியா விளையாடுறாங்க. நம்ம இசபெலும் அந்த லூசிக்கு எல்லாம் சொல்லி தராங்க. அவ்வளவு பாசமா லூசியும் டாமும் தம் பிள்ளைய பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா திரும்ப மெயின்லேண்டுக்கு வராங்க. ஏன்னா அங்க சர்ச்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போல. அங்க வரும்பொழுது அகைன் நம்ம டாம் அந்த ஹேனான்ற லேடிய பாக்குறாரு. திரும்பவும் இவருக்கு கில்ட் ஆகுது. ஏன்னா அந்த லேடி குழந்தையையும் அவங்க ஹஸ்பண்டையும் நினைச்சு ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அப்புறம் சர்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம இசபெல் கையில லூசிய வச்சிருக்காங்க. ஹேனாவும் ஹேனாவோட சிஸ்டரும் பார்க்க வராங்க. அந்த ஹேனா அந்த குழந்தைய பார்த்த உடனேயுமே ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க. அப்புறம் அங்க இருந்து போயிடுறாங்க. ஹேனாவோட சிஸ்டர் தான் நம்ம இசபெல் கிட்ட, நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க, ஒரு பிரச்சனையில அவளோட ஹஸ்பண்டும் குழந்தையும் போட்ல போனாங்க, எங்க போனாங்கன்னே தெரியல, ஒருவேளை அவ குழந்தை இருந்திருந்தா உங்க குழந்தை வயசு தான் இருக்குமே, அதனாலதான் ஒரு மாதிரி பேசுறா, தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்ல நம்ம இசபெலுக்கு தூக்கி வாரி போடுது. அப்படின்னா லூசி வந்து அந்த ஹேனாவோட குழந்தை தான் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்த உடனேயுமே அந்த குழந்தைய நம்ம டாம் கிட்ட கொடுத்துட்டு வேகமா போறாங்க. ஏன்னா இவங்களுக்கும் ரொம்ப கில்ட் ஆகுது. நம்ம டாமும் வந்து, நான் சொல்றது கேளு, உண்மையா சொல்லிடலாம், ஆனா டாம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, லூசி இல்லாம எப்படி நம்மளால இருக்க முடியும் நீ நினைக்கிற, ப்ளீஸ் நடந்தது நடந்து போயிடுச்சு, எதுவும் சொல்ல வேணாம், நம்ம சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வேக வேகமா அவங்க அந்த தீவுக்கு லைட் ஹவுஸ்க்கு போகலான்னு கிளம்புறாங்க. ஆனா இந்த டாம் போகிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை கூட சின்ன வயசுல இருக்கும்ல அந்த ரேட்டில் சவுண்ட் கேட்குமே, அதை அந்த ஹேனாவோட வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறாரு. ஹேனா அதை பார்த்த உடனேயுமே நம்ம குழந்தை உயிரோட தான் இருக்கு, யாரோ வளர்க்குறாங்க அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்ல, போலீஸ் அந்த ரேட்டில் போட்டோ எடுத்து நியூஸ் பேப்பர்ல போட்டு, இந்த மாதிரி பொருள் ஏதாவது குழந்தை கிட்ட இருக்கிற மாதிரி பாத்தீங்களா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண, அத ஒரு பர்சன் பாக்குறாரு. இவரு அந்த தீவுக்கு வந்திருப்பாரு, நம்ம லூசி கையில இந்த ரேட்டல் இருக்கிறத பார்த்திருப்பாரு. சோ அதனால இவரு போலீஸ் கிட்ட சொல்ல, அவ்வளவுதான் போலீஸ் விசாரிக்கிறதுக்கு அந்த தீவுக்கு போய்கிட்டு இருக்காங்க.
இதை நம்ம டாம் தூரத்துல இருந்து பைனாகுலர் வழியா பார்த்து வேகமா அவரோட ஒய்ஃப் இசபெல் கிட்ட போறாரு. எங்க பாரு இசபெல், நான் சொல்றத கவனமா கேளு, வந்துகிட்டு இருக்காங்க அவங்க. எல்லாமே பண்ணது நான் தான், ஓகேயா? நீ வேணாம் தான் சொன்ன, ஆனா நான் தான் உன்னை வற்புறுத்தி இது எல்லாத்தையும் பண்ணேன். எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன், நீ வாயை மட்டும் திறக்காத, புரியுதா அப்படின்னு சொல்ல இசபெலுக்கு ஒன்னும் புரியல. டாம் நீ என்ன பண்ணி தொலைஞ்சா அப்படின்னு டாம அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ டாம் வந்துட்டு அவரு கில்ட் போகணும்னு அனுப்பி வச்சாரு. ஆனா அது மூலியமாவே இப்ப இவங்க மாட்டிக்கிட்டாங்க. ஷெரீஃபும் அந்த இடத்துக்கு வந்து விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ அந்த ரேட்டில் இவர் அனுப்பின அந்த லெட்டர்னு எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. ஆனா நம்ம இசபெல் எதுவும் பேசாம நேரா அவங்க பொண்ணு லூசி கூட விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தான் பொண்ணு கூட விளையாட முடியுமா முடியாதுன்னா உங்களுக்கு தெரியல. எங்க டாம விசாரிக்க டாமும் உண்மையா ஒத்துக்கிறாரு. அவரு புதைச்சு வச்ச அந்த பர்சனுடைய உடம்பு இருக்கிற இடத்தையும் காட்டுறாரு, தோண்டி கன்ஃபார்மும் பண்றாங்க. சோ அவ்வளவுதான், இவங்கள திரும்ப மெயின்லேண்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. நம்ம டாம் தான் தப்பு பண்ணுது, ஏன்னா எல்லாமே அவரு தான் பண்ணுன்னு சொன்னாரு. அதனால அவரை மட்டும் ஜெயில அடைக்க போறாங்க. சோ தனியா அவரை கூட்டிட்டு போறாங்களா, அவரை பார்த்து அந்த குழந்தை லூசி அழ ஆரம்பிக்குது. சோ டாம பாக்குறதுக்காக குழந்தைய கூட்டிட்டு இவங்களும் ஜெயிலுக்கு போறாங்க. ஆனா அங்க மேடம் இது உங்க குழந்தை கிடையாது, இது ஹேனாவோட குழந்தைன்னு வாங்க ட்ரை பண்றாங்க. ஆனா இசபெல் வந்து ப்ளீஸ் சொன்னா கேளுங்க, இது என்னோட குழந்தை தான் மேடம், மரியாதையா குழந்தைய கொடுங்க அப்படின்னு வலுக்கட்டாயமா பெடுங்க. இசபெலும் ப்ளீஸ் என் லூசியை விட்டுருங்க, என் லூசி எனக்கு வேணும்னு கதறி கதறி அந்த இடத்துல அலறாங்க. அந்த குழந்தைக்கும் நம்ம இசபெலை விட்டுட்டு போகிறது பிடிக்கவே இல்லை. அம்மா அம்மான்ட்டு அந்த குழந்தையும் அழுது. அந்த ஜெயில் முழுக்கவே நம்ம இசபெல் கத்தற சத்தம் தான் கேக்குது. இத செல்லுக்குள்ள இருக்கிற நம்ம டாமும் கேக்குறாரு. அவரும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதோட இப்பதான் அவருக்கும் தோணுது தாம் பண்ணது தப்போ அப்படின்னு. இசபெலும் நம்ம டாம் மேல சரியான கோவத்துல இருக்காங்க. ஜெயில இருக்கிற டாம பார்க்காமலே அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. எங்க டாம விசாரிக்கிறாங்க. ஆல்ரெடி இவரு சோல்ஜரா இருந்தவரு, நிறைய பேரை கொன்னு இருப்பாரு. ஹேனாவுடைய ஹஸ்பண்டையும் நீங்க தான் கொன்னதான்னு சொல்லி கேட்க, இல்ல அவரு இறந்து போய் தான் வந்தாருன்னு இவர் உண்மையா சொன்னாலும் யாரும் நம்புற மாதிரி இல்ல. சோ கொலை பண்ணதுக்கான வழக்கை இவர் மேல போடுறாங்க. எங்க லூசி வந்து திரும்பவும் உடைஞ்சு போறாங்க. வீட்டுல யாருக்கிட்டையும் பேசாம லோன்லியா இருக்காங்க. இந்த நேரத்துல அந்த ஹேனா லூசியோடைய உண்மையான அம்மா லூசி வீட்டுக்கு வராங்கன்ட்டு வெல்கம்லாம் போட்டு லூசிக்குன்னு ஒரு பெட்ரூமே ரெடி பண்றாங்க. ஆனா லூசி வீட்டுக்குள்ள வராம வெளியே போகிறதுலயே தான் இருக்காங்க. ஏன்னா லூசிக்கு நம்ம இசபெல் தான் அம்மாவே. ஆனா ஹேனாவும் பிடிச்சி இங்க பாரு நான் தான் உனக்கு அம்மான்ட்டு சொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த குட்டி பொண்ணு கேட்கவே இல்ல. எங்க நம்ம டாம் வந்து இசபெலுக்காக ஒரு லெட்டரை கொடுத்திருக்காரு. அத இசபெல் கிட்ட கொண்டு வந்து கொடுக்கறாங்க. ஆனா இசபெல் டாம் மேல சரியான கோவத்துல இருக்காங்களா, அந்த லெட்டரை கூட ஓபன் பண்ணி படிக்காம டெஸ்க்லயே வச்சிடறாங்க. அதுக்கப்புறமா வெளியே கடைக்கு போகும்பொழுது அந்த கடைக்கு தான் அந்த ஹேனா வந்து லூசியை கூட்டிட்டு வந்திருக்காங்க. லூசி நம்ம இசபெலை பார்த்த உடனேயுமே அம்மானு ஓடி வந்து கட்டிப்பிடிச்சுக்க நம்ம இசபெலுக்கும் அவ்வளவு சந்தோஷம். ஆனா அந்த ஹேனா வந்து பயங்கரமா கடுப்பாகுறாங்க. ஏன்னா இசபெலும் டாமும் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு ஃபோர்ஸ்ஃபுல்லா லூசியை இசபெல் கிட்ட இருந்து பிடுங்கி கொண்டு போறாங்க. அதுக்கப்புறம் நேரா டாம பாக்குறதுக்கு தான் போறாங்க. இந்த ஹேனா எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இப்பதான் டாமும் சொல்றாரு, என்னோட ஒய்ஃப் இசபெலுக்கு 2 தடவை கரு கலைஞ்சி ரொம்பவே சோகத்துல இருந்தா. அப்பதான் உன்னோட குழந்தை போட்ல வந்தது, உன்னோட ஹஸ்பண்ட் ஆல்ரெடி இறந்து போயிருந்தாரு. இசபெல் வேணாம் தான் சொன்னா, ஆனா நான் தான் உன் ஹஸ்பண்ட் அங்கேயே புதைச்சிட்டு இந்த விஷயத்த நான் வெளியே யாருக்கிட்டையும் சொல்லல, இந்த குழந்தைய நீயே வளர்த்துக்கொண்டு அவகிட்ட கொடுத்ததே. சோ இசபெல் எந்த ஒரு தப்பும் பண்ணல, எல்லா தப்பும் பண்ணது நான் தான், அதுக்கான தண்டனையை நான் அனுபவிக்கிறேன். ஆனா ப்ளீஸ் இசபெலை லூசிய பார்க்க விடு, ஏன்னா லூசி மேல அவ உயிரையே வச்சிருக்கா இப்படின்னு நம்ம டாம் சொல்ல அந்த ஹேனான்ற பொண்ணுக்கும் இசபெல் ரொம்ப நல்லவங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. சரின்னு வீட்டுக்கு போயிட்டு லூசிக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கலான்னு பார்த்தா லூசிய காணோம். கட்டில ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாளோன்னு குனிஞ்சு பார்த்தாலும் அங்கேயும் காணோம். சோ லூசி காணாம போயிட்டா அப்படின்ற விஷயம் தெரிய வருது. உடனே போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நம்ம இசபெலுடைய வீட்லயும் செக் பண்ணி பாக்குறாங்க, அங்கேயும் இல்ல அந்த குழந்தை. அதனால எல்லாருமே அந்த குழந்தைய தேட ஆரம்பிக்கிறாங்க. நைட் டைமே ஆயிடுச்சு. பார்த்தா பாவம் லூசி. அந்த லூசிக்கு வீடுனா என்னது, அந்த தீவு தானே, அந்த லைட் ஹவுஸ் தானே. சின்ன வயசுல இருந்து அந்த லைட் ஹவுஸை பார்த்து தானே வளர்ந்துருக்கா. பீச் ஓரத்துல அந்த லைட் ஹவுஸ் தெரியுது போல, ஆனா தண்ணியா இருக்கிறதுனால அந்த குழந்தையால போக முடியல. அப்படியே அந்த லைட் ஹவுஸ் வெளிச்சத்தை பார்த்த மாதிரியே கடற்கரையிலேயே படுத்து தூங்குது அந்த குழந்தை. சோ அப்படியே லூசிய தூக்கி கொண்டு போய் ஹேனா கிட்ட கொடுக்குறாங்க. ஹேனாவுக்கும் மனசுலாம் ஒரு மாதிரி ஆகுது. சோ அதனால ஹேனா ஒரு பெரிய முடிவு எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைட்டா நம்ம இசபெலுடைய வீட்டுக்கு வந்து, உனக்கு தேவை என்னோட குழந்தை தானே லூசி, லூசியை நான் உங்ககிட்டயே கொடுத்துட்றேன், நீயே வளர்த்துக்கோ. ஏன்னா உன்னோட ஹஸ்பண்ட் டாம் சொன்னாரு அவரு தான் எல்லா தப்பும் பண்ணதான், நீ எதுவும் பண்ணல அப்படின்னு. நீ உண்மையா தான் என் குழந்தைய பாத்துக்கிட்டே. சோ ஹஸ்பண்ட் இந்த ஊர் ஜெயில இருந்து வேற ஒரு ஜெயிலுக்கு மாத்த போறாங்க. அதுக்கப்புறமா நான் லூசிய கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம இசபெலுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா திரும்ப லூசி கிடைக்க போறா அப்படின்னு. ஆனா அதே நேரத்துல எல்லா தப்பையும் பண்ணது நம்ம தான்.
ஆனா பழிய டாம் ஏத்துக்கிட்டு அவரு தண்டனையை அனுபவிக்க போறாரு அப்படின்னு டாம் கொடுத்திருப்பாருல லெட்டரு, அந்த லெட்டரை இப்பதான் இவங்க ஓபன் பண்ணி படிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. இசபெல், எனக்கு தெரியும் நீ என் மேல ரொம்ப கோவத்துல இருக்கான்னு, ஆனா நான் என்ன பண்றது, இந்த கில்ட் என்ன சாகடிக்குது. லூசிய நம்ம பிரிஞ்சா எவ்வளவு கஷ்டப்படுவோமோ அதை விட அதிக கஷ்டம் பெத்தெடுத்த அந்த அம்மாவும் கஷ்டப்படுவாங்கல்ல. எல்லாரோட வாழ்க்கையிலயும் சந்தோஷமான காலகட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். என்னோட வாழ்க்கையில உன்னை பார்த்தது, உன் கூட இருந்த நேரங்கள் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமானது. இன்னும் 100 வருஷங்கள் எனக்கு இருந்தா கூட இந்த நினைவுகளோடவே நான் நிம்மதியா வாழ்வேன். எனக்கு லூசியா பிடிக்கும் தான், ஆனா அதை விட எனக்கு ஒன்ன ரொம்ப பிடிக்கும் இசபெல். நான் ஒரு நல்ல ஹஸ்பண்டா அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா நீ ஒரு நல்ல ஒய்ஃப். அதோட உனக்கு இன்னொரு வாழ்க்கை வேணும். அதனால உன் வாழ்க்கைய நிம்மதியா சந்தோஷமா வாழு. இன்னும் அந்த லெட்டர்ல டாம் எழுதுனதை பார்த்த உடனேயுமே இவங்களுக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது. சோ இப்பதான் இவங்களும் ரியலைஸ் பண்றாங்க, லூசி வந்து அவங்க அம்மா கூட இருக்கிறது தான் சரி, அவங்க பத்திரமா பாத்துப்பாங்க. ஆனா எனக்காக இருக்கிறது என் டாம் மட்டும் தான். தப்பு பண்ணது நானு, டாம் ஏன் தண்டனை அனுபவிக்கணும்னு வேகமா அவங்க அந்த ஜெயிலுக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்கிருந்து ஆல்ரெடி இவரை வேற ஒரு ஜெயிலுக்கு மாத்த அனுப்பிட்டாங்களாம். சோ திரும்பவும் வேகமா பீச்சு கிட்டே இவங்க ஓடும்போதுதான் கரெக்டா அப்பதான் அவரை வந்து போட்ல ஏத்துறாங்க. வேகமா ஓடி போயிட்டு இவங்க டாம கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அப்படியே டாம பார்த்து ப்ளீஸ் நான் எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது டாமும் வேணாம் சொன்னா கேளு வேணாம் அப்படின்னு தடுக்க ட்ரை பண்றாரு. ஆனா இசபெல் எல்லா உண்மையும் சொல்றாங்க. டாம் ரிப்போர்ட் பண்றேன்னு தான் சொன்னாரு, ஆனா நான் தான் வேணாம், எனக்கு இந்த குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி நான் தான் இவரை வற்புறுத்தி அந்த குழந்தைய வளர்த்தோம் அப்படின்னு சொல்ல எல்லாருக்கும் உண்மை தெரிய வருது. ஆனா இருந்தாலும் இவங்களுக்கு தண்டனைய கொடுக்கல. ஏன்னா டாம் வந்து ஹேனாவோட ஹஸ்பண்ட கொலை பண்ணிட்டாருன்னு சொல்லிதான் கொலை வழக்கு தான் இருக்கு. ஆனா நம்ம இசபெல் சொன்னதுக்கு அப்புறம் தான் புரிய வருது, உண்மையிலேயே அவர் இறந்துதான் வந்திருக்காரு. குழந்தை இல்லாத அந்த வருத்தத்துல அந்த குழந்தைய எடுத்து இவங்க வளர்த்திருக்காங்க. அதனால பெருசா அவங்க மேல எந்த ஒரு கேஸும் போடாம இனிமே அவங்க லூசிய பார்க்காத மாதிரி வேற ஒரு இடத்துல வாழ்ற மாதிரி ஏற்பாடு பண்றாங்க. இங்க அந்த லூசிய பத்திரமா பாத்துக்கிறாங்க. ஹேனாவுடைய அப்பா குதிரையில எல்லாம் கூட்டிட்டு போறாரு. அது ரொம்ப குட்டி பொண்ணுன்றதுனால ரொம்ப சீக்கிரமாவே அந்த குழந்தை நம்ம இசபெல மறக்க ஆரம்பிக்குது. அதுவும் ஹேனா கூடவும் அந்த குழந்தை விளையாட ஆரம்பிக்குது. ஹேனாவுக்கும் அவ்வளவு சந்தோஷம். அங்க இருக்கிற பூக்களை வச்சு கிரவுன் மாதிரி செஞ்சு தன்னுடைய குழந்தைக்கு தலையில அவங்க வைக்கிறாங்க. இப்படியே 20 வருஷங்கள் கடந்து போகுது. நம்ம டாமும் இசபெலும் தனிமையான ஒரு வாழ்க்கைய வாழ்றாங்க. அவங்களுக்கு எந்த குழந்தையும் பிறக்கவே இல்லை. அதுவும் உடம்பு முடியாம இசபெல் சாகர நிலைமையில பெட்ல படுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க இறந்தும் போறாங்க. நம்ம டாம் மட்டும் ஒரு லோன்லியான லைஃப வாழ்றாரு. உண்மையான லோன்லியே அப்பதான் அவருக்கு புரிய வருது. அப்ப திடீர்னு வெளியே கார்ல யாரோ வராங்களா, இவரும் யாருன்னு சொல்லி போய் பார்க்கும்பொழுது ஒரு லேடி வந்து, ஆனா டாம் இசபெல் அப்படின்றவங்களை தேடி வந்திருக்கேன், இதுதான் வீடு, என்ன விஷயம், என்னோட பேரு லூசி அப்படின்னு சொல்ல டாமோட உடம்புலாம் அப்படியே சிலிர்த்து போகுது. லூசி அவ்வளோ பெருசா வளர்ந்துட்டாங்க. அதோட நம்ம டாம பார்த்து அப்பா நான் தான்ப்பா லூசின்னு சொல்ல அப்பான்ற வார்த்தையை கேட்ட உடனேயுமே இவ்வளோ நாள் அவர் வாழ்ந்த இந்த வாழ்க்கைக்கான அர்த்தமே அந்த ஒரு வார்த்தையில அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அதோட லூசி அப்பா நான் உங்களுக்காக ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைய கொண்டு வராங்க. அது நம்ம லூசியோடைய குழந்தை தான், ஆண் குழந்தை, பேரு கிறிஸ்டபர். நம்ம டாமும் லூசிய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பேசுறாரு. லூசி இசபெல் சாகுற வரைக்கும் உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பா. அதோட அவளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருந்தது, என்னைக்காவது ஒரு நாள் நீ அவளை தேடி வருவ அப்படின்னு. அப்படி வந்தா உனக்காக கொடுக்க சொல்லி ஒரு லெட்டரை கொடுத்துட்டு போயிருக்கா அப்படின்னு அந்த லெட்டரை கொண்டு வந்து லூசி கிட்ட அவரு கொடுக்கறாரு. லூசியும் அதை ஓபன் பண்ணி படிக்கிறாங்க. லூசி, இந்த லெட்டரை நீ படிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னா நான் இறந்து போயிட்டேன்னு அர்த்தம். ஆனா அதை நினைச்சு எனக்கு சுத்தமா கவலையே இல்ல, ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன் தெரியுமா, ஏன்னா இந்த லெட்டரை நீ படிக்கிற, ஏன்னா நீ எங்களை தேடி வந்திருக்க. அம்மாவோட ஞாபகம் உனக்கு இருக்குதானே. என்னதான் நான் உன்னை வயித்துல சுமக்கலனாலும் என் மனசுல ஒவ்வொரு நாளும் உன்னை சுமந்துகிட்டே தான் இருக்கேன். உன் அப்பாவை நான் மேரேஜ் பண்ணி ரொம்ப ஜாலியான லைஃபை நாங்க வாழ்ந்தோம். எல்லாரோட லைஃப்லயும் ஒரு அம்மா அப்பா ஒன்னு சேர்ந்து ஒரு குழந்தைய உருவாக்குவாங்க. ஆனா லூசி, எங்க கதையில நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க ஒரு அம்மா அப்பாவே ஃபீல் பண்ணோம். எங்களுக்காக அந்த கடவுளே கொடுத்த ஒரு வரம் தான் நீ. உன் மேல உசிரே வச்சு உன்னை நாங்க அவ்வளோ பத்திரமா பாத்துக்கிட்டோம். ஏன்னா எங்க உலகம் ரொம்ப சின்னது, அந்த சின்ன உலகத்துல நீ ரொம்ப பெரியவ. லூசி, உங்ககிட்ட கடைசியா நான் 2 விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்கணும். ஒன்னு, நீ அந்த கடல்ல வரும்பொழுது உன்னை உன் அம்மா கிட்ட கொடுக்காம நானே வச்சுக்கிட்டதுக்கு என்ன மன்னிச்சிரு. இன்னொன்னு, உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்கும் பொழுது உன்னை நான் விட்டுட்டேன்ல, அதுக்கு என்ன மன்னிச்சிரு. அதோட நீ உன் அம்மா கூட சந்தோஷமா சேஃபா இருப்ப அப்படின்ற நம்பிக்கையில தான் உன்னை விட்டுட்டு இவ்வளவு தூரம் தள்ளி வந்து உன் ஞாபகத்துல நாங்க 2 பேருமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நான் இறந்து போனாலும் லூசி, என்னோட ஞாபகம் ஒன்னதான் சுத்தி வரும் அப்படின்னு அந்த லெட்டர்ல அவங்க உருக்கமா எழுத அதை படிக்கிற நம்ம லூசி ரொம்பவே கஷ்டப்பட்டு அலறாங்க. அதுக்கப்புறமா லூசி அழுகைய கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் பெத்த அந்த குழந்தை
குழந்தைய அப்படியே தூக்கி நம்ம டாம் கிட்ட கொடுக்க டாம் உடம்பெல்லாம் என்னமோ பண்ணுது. அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு இதை அனுபவிக்க என்னோட இசபெல் இல்லையே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாரு. லூசியும் தன்னுடைய அப்பா டாம பார்த்து, அப்பா நானும் என் பையனும் அடிக்கடி உங்களை பார்க்க வரலாம்லப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, இது என்னமா கேள்வி, நீ எப்ப வேணாலும் வரலான்னு சொல்றாரு. அப்புறம் லூசியா அவங்க அப்பாவை அப்படியே கட்டி பிடிச்சு போயிட்டு வரேன்னு சொல்லி கார்ல அந்த இடத்த விட்டு போறாங்க. கார் போய்கிட்டு இருக்கு. தூரத்துல நம்ம டாம் இருக்கிற அந்த வீடு தெரியுது. அங்க நம்ம டாம் அப்படியே உட்காந்து லூசி கார்ல போறாங்கல்ல அதை தான் பாக்குறாரு. அதோட கரெக்டா இந்த டைம்ல தான் சன்செட் ஆகுது. அதை பார்த்துக்கிட்டே இவருக்கு அவ்வளவு சந்தோஷம். இந்த சன்செட் அப்படின்றது எதை உணர்த்தது அப்படின்னா ஒரு 2 விஷயத்த அது சொல்லுது. என்னன்னா அந்த சூரியன் மறைஞ்சு போனதுக்கு அப்புறம் ஃபுல் இடமும் இருட்டாயிடுமா. இங்க நம்ம டாமோட லைஃப்ல அந்த சூரியன்ன்றது நம்ம லூசி தான். லூசி அங்க இருந்து போறா. அதே நேரத்துல அந்த சூரியனும் போகுது. எப்படி சூரியன் போனதுக்கு அப்புறம் இடம் இருட்டாயிடுமோ அதே மாதிரி லூசி போனதுக்கு அப்புறம் நம்ம டாமோடைய வாழ்க்கையும் இருட்டாயிடும் அப்படின்றத சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் அவர் ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த சூரியன் மறைய போகுதுதான். ஆனா அந்த சூரியன் நடு வானத்துல இருக்கும் பொழுது அது அவ்வளவு அழகா இருக்காது. அது மறையிற அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த சூரியன் பார்க்க அவ்வளவு அழகா இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம லூசி விட்டுட்டு போக தான் போறா. ஆனா அவ வளர்ந்துட்டா நம்மள ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்மள பார்க்க வந்திருக்கா அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷத்துல அவர் இருக்காரு. அப்படியே அந்த சந்தோஷத்தோட அந்த சன்செட்டை பாக்குறாரு. இந்த இடத்துலயே தி லைட்ஸ் பிட்வீன் ஓஷன்ஸ்ன்ற இந்த கதை முடியுது. சோ நீங்களே சொல்லுங்க படம் எப்படி இருந்தது? உண்மையிலேயே வேற லெவல் தானே. இந்த படத்துக்கு உங்க பிலிம் ரோல் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்ததுன்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க மனசுல இருக்கிறத சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய படங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த படத்தை யாரு பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதோட முக்கியமா உங்க பிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஏன்னா உங்க சப்போர்ட் தான் எல்லாம். நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.